தமிழ் ராக்கர்ஸ் யார்? எங்கிருந்து அவர்கள் இயங்குகிறார்கள்? எங்கிருந்து அவர்கள் வீடியோவை பதிவு செய்கின்றனர்? இந்த கேள்வி எல்லோர் மனதிலும் எழுகிறது. தமிழ் சினிமாவின் பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ள தமிழ் ராக்கர்ஸ் பற்றி ஒரு செய்தி தொகுப்பு. ஒரு காலத்தில் திரைப்படங்கள் சினிமா பிலிம் ரீல் மூலம் எடுக்கப்பட்டது. அப்போது திரைப்படங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சிடி டிவிடிக்கள் வெளிவந்த போதுதான் அச்சுறுத்தல் தொடங்கியது. ஒரு திரைப்படம் வெளிவந்து 10 நாட்கள் கழித்தே அந்த திரைப்படங்கள் சிடிக்களில் வெளிவந்துவிடும். ஆனால் அவர்களை யார் விற்பனை செய்கிறார்கள், எங்கு விற்பனை செய்கிறார்கள் என்பதை அடையாளம் கண்டு கைது செய்தனர் போலீசார். பின்னர் இந்த சிடிக்களை காப்பி செய்து அதனை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்தனர். இங்குதான் தமிழ் திரைத்துறைக்கு தலைவலி தொடங்கியது. ஒரு படம் ரிலீஸ் ஆன ஓரிரு நாட்களிலேயே படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். இந்த விஷமத்தனமான சூழல்தான் தமிழ் ராக்கர்ஸ் வளர்ச்சியின் தொடக்கம். அந்த காலகட்டத்தில் தான், அதாவது 2011ஆம் ஆண்டு தமிழ் ராக்கர்ஸ் தொடங்கப்பட்டது. இன்று தமிழக சினிமாவை தமிழ் ராக்கர்ஸுக்கு முன்பு, தமிழ் ராக்கர்ஸுக்கு பின்பு என 2 கட்டமாக பிரிக்கலாம். அந்த அளவிற்கு திரைத்துறையின் வளர்ச்சியை பாதித்துள்ளது. திரையரங்கில் ரிலீஸ் ஆகும் அன்றே இணையதளத்தில் படம் பதிவேற்றம் செய்யப்பட்டதால் அதன் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்தது. தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தை நாள் ஒன்றுக்கு சுமார் 5 லட்சம் பேர் வரை பார்ப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதனால் இந்த இணையதளத்தை முடக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சைபர் கிரைம் போலீசாரிடம் தொடர் புகார்கள் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் எங்கிருந்து செயல்படுகிறார்கள் என்று போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த இணையதளத்தை முடக்கவும் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் திரைத்துறைக்கும் போலீசாருக்கும் சவால் விட்டு படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். உதாரணத்திற்கு காலா, 2.0, சர்க்கார் படங்கள் ரிலீஸ் ஆகிய 4 மணி நேரத்தில் தமிழ் ராக்கர்ஸில் வெளியாகியது. ஏன் தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தை முடக்க முடியவில்லை என்று நம்மில் பலருக்கு கேள்வி எழலாம். தமிழ் ராக்கர்ஸ் ரகசிய இணையதளத்தை பயன்படுத்துகின்றனர். இணையதள வசதிக்காக நாம் பெரும்பாலும் பயன்படுத்துவது கூகுள், மைக்ரோசாப்ட் போன்றவை மட்டும்தான். ஆனால் இவற்றையும் கடந்து மிகப்பெரிய ரகசிய இணையதள உலகம் உள்ளது. குறிப்பாக டார், டார்ச் போன்ற இணையதளங்கள் உள்ளன. நாம் சாதாரணமாக கூகுளில் ஒரு வீடியோவை பதிவிறக்கம் அல்லது பதிவேற்றம் செய்யும் போது இதை யார் செய்தார்கள் என்பதை பயன்படுத்தும் கணினியின் ஐபி முகவரி அல்லது செல்போனின் IMEI எண்ணை வைத்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் டார், டார்ச் போன்ற ரகசிய இணையதளங்களில் நமது கணினியின் ஐபி முகவரியை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ரகசிய இணையதளங்களை பயன்படுத்தி நாம் இந்தியாவில் இருந்து கொண்டே அமெரிக்காவில் இருப்பது போன்று நமது ஐபி முகவரியை மாற்றி காட்ட முடியும். இதனால்தான் இதனை கண்டுபிடிப்பதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்படுகிறது. தமிழ் ராக்கர்ஸ் இணையத்தை நாம் முடக்கினால் tamilrackers.net, tamilrackers.gy, .mu, .mv என டொமைன் முகவரியை மாற்றி மாற்றி வெவ்வேறு பெயர்களில் அவர்கள் தொடர்ந்து திரைப்படங்களை வெளியிடுகின்றனர். தமிழ் ராக்கர்ஸின் அட்மின் ஒருவர் இல்லை, பலர் செயல்படுகின்றனர். கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து என பல்வேறு நாடுகளில் செயல்படலாம் என்று கூறப்படுகிறது. செல்போனில் திரைப்படங்களை பதிவிறக்கம் செய்யும் தொழில்நுட்பம் வந்த பிறகுதான் தமிழ் ராக்கர்ஸ் அசுர வளர்ச்சி அடைந்தது. தமிழ் ராக்கர்ஸில் திரைப்படங்களை பதிவிறக்கம் செய்வதற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. ஆனால் பதிவிறக்கம் செய்யும் போது அதனுடன் ஒரு பாப்அப் விளம்பரமும் பதிவிறக்கமாகும். அந்த விளம்பரம் மூலம்தான் அவர்கள் மாதம் 10 லட்சம் ரூபாய் முதல் 60 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கின்றனர். ஒரு தொழில்நுட்பத்தை அழிக்க மற்றொரு புதிய தொழில்நுட்பம் புதிதாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ் ராக்கர்ஸின் வளர்ச்சியை தாண்டி தமிழ் சினிமா வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நிச்சயம் தமிழ் ராக்கர்ஸின் அட்மின் யார் என்று கண்டுபிடிப்போம், அவர்களை முடக்குவோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் தமிழ் திரைப்படத்துறையினர்.